குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன், வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழோவியா, தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்வன் பொறுப்பு ஆசிரியர் பூவிழியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் பூபாலன், மாதவன், மண்டல துணை செயலாளர் மண்ணை ரமணி, முன்னாள் மாவட்ட செயலாளர் மா வடிவழகன், தெற்கு மாவட்ட துணை செயலாளர் முல்லை வளவன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் நிலவன், மண்ணை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆதவன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மதச்சார்பின்மையை பாதுகாக்க வலியுறுத்தியும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற பிஜேபி அரசின் சதிப்போக்கை கண்டித்தும் திருவாரூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே வாக்கு சேகரிப்பதற்காக வருகிறந்திருக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளோ மக்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்தியாவின் நலனுக்காகவே கூட்டணி அமைக்கக்கூடிய இடத்தில் நகர்ந்திருக்கின்றோம். அதுதான் நாம் சாதித்த மாபெரும் சாதனை என்பதை நாம் நெஞ்சில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் முக்கியமில்லை, வாக்கு முக்கியமில்லை, மக்கள் தான் முக்கியம் என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டிருப்பதால் தான் அவர் வேட்பாளர் பட்டியலை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், தொகுதி பங்கீடை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், மக்களின் நலனுக்காக களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தை இயக்கம் ஒரு மக்கள் எழுச்சி இயக்கமாக என்று இருந்து கொண்டிருக்கின்றது. அரசு கொண்டு வந்தாலும் சரி, யார் எதிர்க்கிறார்களோ இல்லையோ, யார் குரல் கொடுக்கின்றார்களோ இல்லையோ, யாருக்கு தேர்தல் வெற்றி என்பதால் முக்கியம் என்று களமாடுகிறார்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய எழுச்சியும் கொள்கையும் கொண்டு மக்கள் விரோத சட்டங்களை எதிர்ப்போம் 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 என்று சொல்லி மக்கள் எழுச்சிக்காக விடுதலை சிறுத்தைகளால் இணைவோம், எழுச்சி தமிழ் தலைமையில் களமாடுவோம். எதிர்காலத்தில் 2024 இந்திய கூட்டணி வெற்றி பெற செய்வோம். மீண்டும் ஒரு சமத்துவ சமுதாயத்தை புதிய அரசமைப்பு சட்டத்துடன் இந்தியாவை தலைவர் வைப்போம் எழுச்சி தமிழின் தலைமையில் அணிதிரள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.